மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபாலன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இந்தியா கூட்டணி சார்பாக சுதர்ஷன் ரெட்டி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். உங்களின் முதற்கட்ட பார்வை. இது ஜனநாயகத்தினுடைய ஒரு மாபெரும் வெற்றி. காரணம், எதிர்க்கட்சியும் சேர்ந்து கொண்டு இந்தியாவில் இருக்க ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ரீதியில் இந்தி கூட்டணி போட்டிருக்கக்கூடிய வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி மிக வரவேற்கத்தக்கது. இருப்பினும் ஆந்திரா, தமிழ்நாடு என்று ஒரு திசை திருப்பி விட்டார்கள். இது தமிழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பேரிடியாக இருந்தது. ஏனென்றால் சிபி ராதாகிருஷ்ணன் எதிர்த்து ஒரு திருச்சி சிவாவையும் அண்ணாதுரை போன்றவர்களையும் போட வேண்டும் என்று சொன்னது இது ஸ்டாலினுக்கு ஒரு தர்ம சங்கடத்தையும் நெருக்கடியும் ஏற்படுத்தி இருந்தது. அதிலிருந்து சில முக்கிய தலைவர்களுடைய பேச்சுக்கள் காரணமாக ஆந்திராவிற்கு செலுத்தப்பட்டது. காரணம் என்ன என்று கேட்டால், ஆந்திராவில் இருக்கக்கூடிய சந்திரசேகர் சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு இன்னலை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு ரீதியில் இதை போட்டிருக்கிறார்கள். 79 வயதானவர். இவர் கொடுத்த ஜட்ஜ்மெண்டில் நக்சலுக்கு ஆதரவாக சில ஜட்ஜ்மெண்டை கொடுத்திருக்கிறார்கள் என்று இப்பொழுது ட்வீட் போட ஆரம்பித்து விட்டார்கள் பிஜேபியினர். இருப்பினும் இவர் ஒரு மாவோயிஸ்ட், கம்யூனிஸ்ட் என்று பிஜேபி வர்ணம் கொடுத்தாலும் கூடும். இது போன்ற ஆட்களை இனி வரக்கூடிய நாட்களில் ராகுல் காந்தியும் சரி, இந்தி கூட்டணியும் சரி, லெப்ட் தான் சப்போர்ட் பண்றாங்க ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த நினைக்கிறார்கள் பாஜகவினர். இருப்பினும் துணை ஜனாதிபதி தேர்தல் என்பது தென்னிந்திய தேர்தல் ஆனது ஒரு நல்லதாகவும் இருக்கும், துரதிருஷ்டமாகவும் இருக்கும். காரணம் என்று கேட்டால், வட இந்தியாவிலிருந்து யாரும் தயாராகவில்லை. காங்கிரசிலும் சரி, பாஜகவிலிருந்து சரி. இது ஒரு அரசியல் ரீதியாக பார்க்க வேண்டும். ஏனி இருப்பினும் சிபி ராதாகிருஷ்ணன் 140 ஓட்டு வித்தியாசத்தில் சுதர்ஷன் ரெட்டியை தோற்கடிப்பார் என்பதும் கருத்து கணிப்பில் தெரிகிறது. நன்றி திரு ராஜகோபாலன் இணைப்பில் வந்தமைக்கு.